அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடுமையான முயற்சி, கடுமையான போராட்டம், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், தெருமுனை பிரச்சாரங்கள், பெண்கள் பயான், ஜும்மா பிரசங்கம், தினமும் திருக்குரான் ஹதீஸ் வாசித்தல், தனிநபர் சந்திப்பு என்று பல முயற்சிகளால் கடந்த 40 ஆண்டு கால உழைப்பின் காரணமாக ஒரு பெரிய மக்கள் சமூகம் தௌஹீத் என்ற வட்டத்திற்குள் வந்திருக்கிறது, இணை வைப்பை விட்டு மீண்டிருக்கிறது என்பது ஒரு புறம் மிக பெரும் சந்தோஷம். அதே நேரத்தில் யாரெல்லாம் தங்களை தௌஹீதுவாதிகள், தௌஹீது தொடர்புடையவர்கள், தௌஹீது அமைப்புகளில் உள்ளவர்கள், தௌஹீது இயக்கங்களில் உள்ளவர்கள், தௌஹீது பள்ளிவாசல்களில் தொடரக்கூடியவர்கள், அமைப்பு சார்ந்த தௌஹீதுவாதி, அமைப்பு சாரா தௌஹீதுவாதி, தௌஹீதுவாதியில 2 மதுஹப். வருத்தம் என்னவென்றால், இணை வைப்பை விட்டு மீண்டு விட்டோம் என்ற சந்தோஷம் ஒரு புறம் இருந்தாலும் அமல்களில் நாளுக்கு நாள் ஒரு விதமான தோய்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். மிகச்சிலர் சரியாக இருக்கலாம், நாம் எல்லோருக்கும் இந்த அடையாளத்தை கொடுத்து விட முடியாது. ஒவ்வொரு கடமையான தொழுகையிலும் ஆண்கள் ஜமாத்தோடு தொழுகையை நிறைவேற்றுவது, பெண்கள் நேரம் வந்துவிட்டால் கடமையான தொழுகையை முறையாக நிறைவேற்றுவது, கடமையான தொழுகைக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகைகளை ஆசையோடு தொழுவது. ஏன் இந்த வார்த்தையை சொல்றோம்னா, வணக்க வழிபாடுகள் இன்று மக்களுக்கு சுமையாக ஆகிவிட்ட நிலையை பார்க்கிறோம். இறையச்சமுடையவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது சுமையாக இருக்கும். எது? பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைப்பதற்கு நாம் செய்யக்கூடிய 2 முயற்சிகள். ஒன்று, தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடம் கேட்பது, அல்லாஹ்வுடைய உதவி வரும் வரை பொறுமையாக இருப்பது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒய்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின், இறையச்சம் உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது பெரிய சுமையாக இருக்கும். வணக்க வழிபாடுகள் யாருக்கு சுமையாக இருக்கிறதோ அவர்களிடம் இறையச்சம் இல்லை அப்படிங்கிறது இந்த வசனம் சொல்லக்கூடிய தகவல். அப்படியே தொழுதாலும் சுபு இஷா இது 2ம் கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். புகாரியில் 657வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நயவஞ்சகனை தவிர மற்ற யாருக்கும் சுபு தொழுகையும் இஷா தொழுகையும் சிரமமாக இருக்காது. யாருக்கு இஷாவும் சுபுவும் சிரமமாக இருக்கிறதோ அவன் நயவஞ்சகன். நான் சொல்லல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கடமையான தொழுகை, உபரியான தொழுகை, முன்பின் சுன்னத்துகள், வாய்ப்பிருந்தால் லுஹா, தஹஜ்ஜுத், வித்ர், தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குர்ஆன் திலாவத்திற்காக ஒதுக்குவது. 5 நிமிடம், 10 நிமிடம், இதில் என்ன குறைவு ஏற்பட்டு விட போகிறது? ஆண்கள் பெண்கள் அனைவரும் தினமும் 10 நிமிடம் நாம் குர்ஆன் ஓதுவது. குறைந்தபட்சம், அதிகபட்சம் உங்கள் விருப்பம். ஒரு 10 நிமிஷம் குர்ஆன் ஓத ஒதுக்குவோம். அதே போன்று மார்க்க அறிவை அபிவிருத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்றாட வாழ்வில் நாம் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் இஸ்லாத்தை பற்றிய அறிவு வேண்டும். இஸ்லாத்தை பற்றிய அறிவு வேண்டும் என்றால் இஸ்லாத்தை படிக்க வேண்டும். இஸ்லாத்தை படிக்க வேண்டும் என்றால் அதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். வார்த்தையில் இருக்கக்கூடிய தௌஹீத் வாழ்க்கையில் வர வேண்டும். இதுதான் இதனுடைய சுருக்கம். அதனால் அமல்களில் அக்கறை, மார்க்கத்தில் ஈடுபாடு, இப்படி நம்முடைய நிலையை நாளுக்கு நாள் மேம்படுத்தினால் அல்லாஹ்வுடைய வெறுப்பை பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சந்திப்பு என்ற மரணத்தை வெறுக்கக்கூடிய அந்த நோய் ஒருபோதும் நம்மிடம் வராது என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.